ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. நேத்தியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பிள்ளையார் வந்துட்டார். அழகான குட்டி பிள்ளையார். அவரை வந்து இப்போ அலங்கரிச்சாச்சு. அவருக்கு பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூநூல், இது எல்லாமே பண்ணியாச்சு. அவர் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டு பிள்ளையார். இப்போ ஃபஸ்ட்டு பிள்ளையார் வாங்கினோடனே லைட்டாக ஈரத்துணியில் வச்சு தொடச்சிட்டு இவருக்கு பார்த்திங்கன்னா வந்து பூநூல் போட்டிருக்கோம். பூநூல் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த பூநூல் போட்டிருக்காங்க பாருங்கள், பூநூல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, துண்ணூறு பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சுருக்கோம். அவருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் வந்து கோல்டு செயின் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எருக்கம்பூ மாலை. பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா எருக்கம்பூ. அதுலேயுமே வந்து எருக்கம்பூ மாலை போட்டிருக்கோம். அடுத்தது முல்லைப்பூ மாலை போட்டிருக்கோம். மேலே வந்து அரளிப்பூ. அவருக்கு தேவையானது எல்லாமே போட்டு அவரை டெக்கரேட் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்குமே பிள்ளையாரோட ஆசீர்வாதம் கிடைக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன். செமையாக டெக்கரேட் பண்ணியாச்சு பிள்ளையாரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 21 இலைகள் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து 21 இலை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அதாவது அர்ச்சனை பண்ணுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதில் வந்து அரச இலை, அதுக்கப்புறம் வந்து அருகம்புல், இருக்கும் இலை, அதுக்கப்புறம் மாதுளை இலை, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 இலை வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அந்த இலை பூ எல்லாமே இதில் இருக்குது. இதை வச்சு தான் அர்ச்சனை பண்ணி எப்பொழுதுமே வந்து வீட்டில் விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிடுவோம். இந்த இலையை வச்சு தான் இப்போது இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா மதியானம் வந்து சக்கரை பொங்கல் சைடில் வந்து வெந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லாமே இன்றைக்கி பச்சரிசி அப்படில தான் பண்ணிருந்தாங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மதியானம் தான் சாமி கும்பிடுவோம். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை எல்லாமே வச்சுட்டு ஆஃப்டர்நூனே சாமி கும்பிட்ருவோம் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் ஒரு கடலப்பருப்பு சுண்டல், ஒரு பூர்ண கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிடுவோம். பட் எங்கள் மாமியார் வீட்டில் 3 வருஷமாக இதுதான் வழக்கம் எங்களுக்கு. ஸோ சக்கரை பொங்கலை வந்து தாளித்து கொட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னென்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒன்று காமிச்சிட்றேன். இங்கே பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் வந்து ஏற்கனவே செஞ்சு தாளித்து வச்சுட்டாங்க. இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் எங்கள் மாமியார் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு புளி பேஸ்ட் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த புளி பேஸ்ட் வந்து சீக்கிரம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுக்குற புளியோதரை டேஸ்ட் அப்படியே இருக்கும். எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும். இந்த புளி பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட வெளியில் வச்சாலே 1 வீக் கிட்ட கெடாமல் அப்படியே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தாளிக்காத தயிர் சாதம், வெறும் தயிரும் பாலும் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதம் வச்சுருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் புளி சாதமும் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து சாதம் வந்து வரையாக வடிக்கிறதுக்காக சாதம் வடித்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து அரைக்கிறதுக்காக பச்சரிசியை கழுவி காய வச்சுருக்கோம். கழுவுன அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிப்பாக வரணும். அதுதான் வந்து கொழுக்கட்டைக்கு சரியான பதம். ஸோ இப்போ இந்த மாவை வந்து மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு தான் கொழுக்கட்டை வந்து வீட்டிலையே செய்யணும். கொழுக்கட்டை மாவு கடையிலலாம் வாங்க மாட்டாங்க, வீட்டிலே தான் கழுவி காய வச்சு பண்ணுவாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து சில அந்த கரும்பு, சோளம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வாங்குறதுக்காக இப்போ கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே வ்ளாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் புளி சாதம் வந்து பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு போயிட்டு மாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து அரிசி வந்து காய வைக்கக்கூடாது, அப்படியே தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே மாவை வச்சுட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடணும். ஜெய்க்கு ரீசெண்டாக பர்த்டேக்காக இந்த மாதிரி நியூ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்கூல் போகிற வரைக்கும் தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஜெய்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக. ஸோ எஸ்டர்டே தான் போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாங்க. ஜெய் ஹாய் சொல்லு. ஹாய். சாப்பிட்டீங்களா கேளு.
சாப்பிட்டீங்களா? குக்கர் எப்படி கத்தும்? குக்கர் எப்படி கத்தும்? ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி. ஓகே, எல்லாரும் ஃப்ளைங் கிஸ் கொடுங்க. நல்லா கொடுங்க. லவ் யூ சொல்லு. லவ் யூ. இப்படிதான் லவ் யூ சொல்லுவாங்க. லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ. ஹக் பண்ணுங்க. ஐயா. ஓகே, பாய். பாய் சொல்லு. பாய். சாமி எப்படி கும்பிடணும்பா? சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. சாமி. பாட்டி சொல்லு. அம்மா பேர் ஜெயந்தி சொல்லு. அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? ஜெயந்தி. இல்ல, ஜெயந்தி எப்படி கூப்பிடுவ? பாத்து, ஜெயந்தி எப்படி கூப்பிடுவ? நம்ம சேனல் பிகினிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஜெய் எப்படி வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மாமியாரும் கடைக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா கொடை, அதுக்கப்புறம் அந்த செட்டு இருக்குல்ல, பல வகை செட்டு, இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டு பிள்ளையார் அலங்கரிச்சு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து தேங்காய் துருவுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் கேட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் அது ஊருக்கு போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 rupees. ஈஸியாக நமக்கு தேங்காய் துருவ வரும். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மூடி இருக்குல்ல, ரெண்டாக உடச்சிட்டு இந்த ஒரு மூடி அப்படி கையாலே சுற்றினாலே போதும், நல்ல பூவாக நமக்கு தேங்காய் துருவல் கிடச்சிரும். பக்கம் வந்து சுற்றுறது மாதிரி இருக்கும். அந்த பக்கம் தேங்காய் மூடியை வச்சுட்டு இந்த பக்கம் சுற்றணும் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு மணலாக வந்து தேங்காய் தூ கிடச்சிரும். இதை எப்படி எடுக்கணும்னா, அந்த ரெட் கலரில் ஒரு நாப் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்லாபில் ஒட்டும் போது அப்படியே நல்லா க்ரிப்பாக நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால நமக்கு டைட்னஸ் கிடைக்கும். இதை எப்படி எடுக்கிறதுனா, அந்த ரெட் கலர் நாபை லைட்டாக மேலே தூக்கி விட்டாலே போதும், அது வந்து லூஸ் ஆகிடும். அப்படியே நம்ம நவுத்திட்டு இதை எடுத்துடலாம். ஜெய் வந்து இப்போ தூங்கிட்டான். காலையிலே வந்து பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு அவங்க தாத்தாவோட போயிட்டு வந்துட்டார். ஜெய் வந்து இப்படி தான் தூங்குவான். அவன் பால் குடிச்சிட்டே இப்படியே தூங்கிடுவார். அவர் தூங்குகிற போஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ டே டைம்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 2 times தூங்கிட்டு தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 1 day, அதாவது 1 dayக்கு 1 time தூங்குற மாதிரி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ எங்கள் மாமியார் வந்து மாவு பசைஞ்சு கொல்கட்டை சைடில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அந்த கொல்கட்டை அச்சு வாங்கிட்டு வந்தேன். பட் அது வேஸ்ட்டு, அதில் சரியாக வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கையாலே தட்டிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எள்ளு பூர்ணம். நார்மலாக எள்ளை வறுத்து அரைச்சிட்டு அது கூட வெல்லம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எள்ளு பூர்ண கொல்கட்டை. அந்த பூர்ணம்லாம் லைட்டாக வெளில வந்துட்டு அப்படின்னா எல்லா கொல்கட்டையுமே பாகு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்து அந்த பேஸ்ட் இதெல்லாமே வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அதனால் இதில் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெல்லம் கொல்கட்டை. வெறும் வெல்லமும் தேங்காய் பாகு மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பூ திருவுனா இல்லையா, அதுவும் வெறும் வெல்லம் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். கொல்கட்டை வந்து துணி போட்டு தான் இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். என் மாமியார் பொறுமையாக வந்து கொல்கட்டை சுட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் கால் வலி வந்துடுச்சு. சரி கீழே உட்காந்து போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஜெய் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு டைமில் நடக்கவே நடக்காது. ஸோ நாங்கள் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக லாங்காக ஏதாவது வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனை தூங்க வச்சுட்டா தான் எங்களால் அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் பூர்ண கொல்கட்டை இருக்குல்லையா, அது வச்சிட்ருக்கோம். நான் 2 அச்சு வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து, பிள்ளையார் அச்சும் சோமாஸ் அச்சும். பட் அதில் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வரல. ஸோ எந்த வீடியோ நாங்கள் ரெஃபரன்ஸும் பார்க்கவே இல்லையா. ஸோ கடைன்ட்டு எங்கள் மாமியார் இதிலே பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு இதையே நான் தட்டி கொடுத்த மாவு அதில் சைடில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மணி கொல்கட்டை. இது வந்து கார கொல்கட்டைக்காக கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வைக்க சொன்னாங்க. அது மட்டும்க்காக நான் உருண்டை தட்டிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி பிள்ளையார் சேர்த்து செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே கொழுக்கட்டை ஒரு செட்டு செய்யும் போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு செட்டு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது வேக வச்ச கொழுக்கட்டை பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். நல்லா பொசு பொசுன்னு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூடாகவே இருக்கும் ஈவினிங் வரைக்கும். பாருங்கள், ஹாலில் எங்கள் மாமியாருக்கு வந்து கொழுக்கட்டை தட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நான் வந்து கொஞ்சம் சமையல் வேலைலாம் பாக்கி இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸுக்கும் புளி சாதத்துக்கும் வந்து தொட்டுக்க பண்ணலான்னு இருந்தோம். சரி, ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல் அது மாதிரி பண்ணலான்ட்டு. பட் 2 பேருமே செம்ம டயர்டாக இருந்தோம், அதனால் முடியல. நார்மலாக வந்து கலர் வத்தல் போட்டு நான் வறுத்துட்டேன். இந்த கலர் வத்தல் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 50 ரூபா. நான் லாஸ்ட் டைம் வந்து பாரிஸ் போயிருந்தேன் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக. அங்கே போகும்போது வீட்டுக்கு தேவையான 1 கிலோ வத்தல் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 50 ரூபா. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, நிறையவும் குவான்டிட்டியும் அதிகமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மணிக்கொழுக்கட்டை செய்கிறதுக்காக கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கடுகு தாளித்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி 3 செட்டுக்கிட்ட வந்து இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாமே மணிக்கொழுக்கட்டைக்காக எடுத்து வச்சுருந்தேன். சிம்பிளாக அவல் பாயசம் பண்ணுறது, கொஞ்சமாக அவல், சர்க்கரை சேர்த்து பால் ஊற்றி முந்திரி போட்டிருக்கேன். ஸோ அவல் பாயசம் வந்து நைவேத்தியத்துக்காக. இதில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து புளி சாதம், வற்றல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு, சர்க்கரை பொங்கல், சுண்டல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிள்ளையாருக்கு எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு நம்மளும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். ஐந்து கரத்தனை ஆணை முகந்தனை இந்திர இளவரைகள் போலு வைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புதியில் அடி வைத்து போற்றினேன் போற்றினேன் போற்றினேன். ஓம் கணபதி 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 ஓம் கணேசாய நமக ஓம் கணபதியாய நமக ஐந்து கரத்தாய நமக. விநாயகனே வெல்வினை வேர்க்க வல்லவனை, விநாயகனை வேட்டை தனியளித்தனை, விநாயகனே எங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாளான தன்மையில் கணபதியாய நமக. விநாயகாய போற்றிவோம், விநாயக வினை தீர்ப்பவனே போற்றிவோம், அரச மரத்தில் அமர்ந்தவனே போற்றிவோம், அகந்தை அழிப்பவனே போற்றி, ஆறுமுகன் மகிழ்பவனே போற்றிவோம், அச்சம் தவிப்பவனே போற்றிவோம், ஆணை முகத்தானே போற்றிவோம், ஆறுமுகன் சகோதரனே போற்றிவோம், ஆதி மூலமே போற்றிவோம், ஆனந்த ஒருவே போற்றிவோம். பாடும் தெரிப்பேனும் பாகும் பருப்பும் இவை நாடும் கடந்து உனக்கு நான் போடுவேன் பரிமுகத்து தூதுமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றான். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இடம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றனை. கணபதி என்றிட கரும்பும் வல்வினை, கணபதி என்றிட காலும் கைத்தொழும், கணபதி என்றிட கருணம் தொடங்கும், கணபதி என்றிட கவலை தீர்மை. விநாயகனை வேத அறுக்க வல்லான், விநாயகனை வேட்கை கண்ணிப்பான்,
விநாயகனை விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையில் கண்ணீர் பணிமின் கணிந்தார். அதில் இது இருக்கும்போது விநாயகர் போட்டு அது மேலே போடலையா? இங்கே பார், அப்போ இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், இங்கே பார், அப்பா பார், அப்பா பார் ரீ தங்கம். சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்து இதே தான் சாப்பாடு, கொழுக்கட்டை, வெரைட்டி ரைஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டோம். இந்த விநாயகர் சதுர்த்தி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ vlog-ஓட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.